ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஜித்துக்குட்டியோட 3rd பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறோம். அவனோட ஃபுல் நேம் ஜித்விக் ஸ்ரீஹரி. ஜூன் 26 அவனோட பர்த்டே முடிஞ்சிருச்சு. இந்த vlog வந்து லேட்டாக தான் ஷேர் பண்ணுறேன். ஜித்துக்குட்டிக்கு ஜூடியோ போய் நாங்கள் 2 ட்ரெஸ் எடுத்திருந்தோம். அது போக அம்மா ஒரு ட்ரெஸ்ஸு, சித்தப்பா சித்தி ஒரு ட்ரெஸ்ஸு. அவனுக்கு செட் ஆகிற மாதிரி என்னையே செலக்ட் பண்ண சொல்லிட்டு அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டாங்க. அதனால நான் 2 ட்ரெஸ்ஸும் மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் வந்து 384. இந்த செக்குடு பிரிண்டட் பாட்டம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்குறக்கு யூனிக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறனால இது வாங்கினேன். இதோட கோடு மேலேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பிளாக் ட்ரெஸ்ஸும் மீஷோவில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 299. இந்த ட்ரெஸ்ஸோட கோட் மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு கேப் வந்து தனியாக தான் வாங்கினேன். 2 ட்ரெஸ்ஸுமே அவனுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நானும் ஹஸ்பண்டும் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் கேக் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். கேக் கட் பண்ணுறதுக்கு யாரையுமே இன்வைட் பண்ணலை. ஃபஸ்ட்டு பர்த்டே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால சரி இது 3rd பர்த்டே தானே அப்படின்னு சொல்லி சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சிருந்தோம். வீட்டில் பலூன்லாம் ஒட்டி கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சிருந்தோம். காலையிலே வீடியோ கால் பண்ணி அம்மா, தங்கச்சி ஹஸ்பண்ட் எல்லோரும் விஷ் பண்ணிட்டாங்க. அம்மா காலையில் வீடியோ கால் பண்ணி பேசும்போது கூட இங்கே கொஞ்சம் மழையாக இருக்குது, இல்லைன்னா ஜித்துக்குட்டியை பார்க்குறக்கு வந்துடுவேன் அப்படின்னாங்க. நான் நினச்சேன் சரி கண்டிப்பாக வரமாட்டாங்க அப்படின்னு. அம்மா வந்து சர்ப்ரைஸாக வரணும் அப்படிங்கிறக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு 1/2 hour கழிச்சு தங்கச்சியோட மாமியார் வந்து குழந்தைக்கு விஷ் பண்ணுறதுக்காக கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து அவங்க சொல்லிட்டாங்க அம்மா ஊருக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு வந்து அம்மா வர சர்ப்ரைஸ் வந்து முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அம்மா கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னக்கப்புறம் நானும் ஜித்துக்குட்டியும் போய் குளிச்சு கிளம்பணும். அவனுக்கு வந்து அவங்க வாங்கி கொடுத்த புது ட்ரெஸ்ஸையே வந்து போட்டு விட்டுட்டேன். ஜித்துக்குட்டிக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஸ்நாக்ஸு. அவன் எப்பயுமே கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் மட்டும்தான். அதனால அம்மா ஒரு பெரிய ரிமோட் காராக வாங்கிட்டு வந்து அவனுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ பண்ணுடி, தேங்க்யூன்னு. கேக் கட் பண்ணும்போது கிஃப்ட் கொடுத்துருக்கலாம். ஆனால் வந்ததுமே பேக்கில் முன்னாடியே இருந்தது ஜித்துக்குட்டி பார்த்துட்டான். அதனால அம்மா சரி ஓப்பன் பண்ணி கொடுத்துடலாம், கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப நேரம் அதையே தான் வச்சு விளாண்டுட்டு இருந்தான். அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடது ஜித்துக்குட்டியோட பர்த்டே ஸ்பெஷலாக அவனுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி சிக்கன் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத மாதிரி இன்னொரு ஷாக்கும் நடந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் தீர்ந்துருச்சு. கரெக்டாக ஜித்துக்குட்டிக்கு நைட்டு கேக் செஞ்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணேன். காலையில் ஆன் ஆகவே இல்லை. அப்போவே சிலிண்டர் புக் பண்ணி கொண்டு வர சொல்லி கேட்டோம். ஆனால் அன்றைக்கி முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பக்கத்து வீட்டிலலாம் போய் கேட்டு வந்தாச்சு. அவங்கக்கிட்டேயும் வந்து சிலிண்டர் இல்லை அப்படின்ட்டாங்க. வேறு வழி இல்லை, ஆனால் இண்டக்ஷனில் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் இருந்தது. மோஸ்ட்டாக இண்டக்ஷன் பேஸ் இருக்க மாதிரி பாத்திரம் தான் நான் நிறைய வாங்கி வச்சுருந்தேன். அதனால் இண்டக்ஷனில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. வெங்காயம் தொளிச்சு கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் அரைச்சி வைக்க சொன்னார். நானே வந்து சிக்கன் செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டாரு. அன்றைக்கி வந்து சிந்தாமணி சிக்கன் தான் செஞ்சுருந்தாரு. இது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வரமிளகாவும் கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயிலே 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுமே நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ட்ராப் கூட தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. அந்த சிக்கன்ல இருந்தே கொஞ்சம் தண்ணி விடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 15 to 20 மினிட்ஸ் அந்த எண்ணெயிலே வறுத்து எடுத்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக ஒயிட் ரைஸ் வச்சு சிந்தாமணி சிக்கன் வச்சு சாப்பிட்டோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சி ஹஸ்பண்டோட அண்ணா எல்லாருமே வந்திருந்தாங்க. அம்மா வர இன்ஃபர்மேஷன் முன்னாடியே லீக் ஆனனால அவங்க வரும்போது வீடியோலாம் எடுக்க முடிஞ்சுது. ஆனால் இவங்க இப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா தங்கச்சிக்கும் ஆஃபீஸ் ஒர்க் இருந்தது, தங்கச்சி ஹஸ்பண்டுக்கும் நிறைய வேலை இருந்தது. தங்கச்சிக்கு ஆஃபீஸ்லேயும் லீவ் கிடைக்கல. இவங்க வந்து கண்டிப்பாக அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கூப்பிடாமே எல்லாரும் வந்தது எங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தது. தங்கச்சி ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் எமர்ஜென்சியாக ஒர்க் இருந்தனால கேக் வெட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலை.
தங்கச்சியை கொண்டு வந்து விட்டுட்டு ஜித்துக்குட்டியை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்திருந்தாங்க. ஜித்துக்குட்டிக்கு விஷலாம் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு டெக்கரேஷனுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இந்த எலக்ட்ரிக் பலூன் பம்ப் இருக்கனால ஈஸியாக பலூன்ஸில் ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அந்த பம்ப் வச்சு தான் அடிச்சிட்ருப்பேன். ஆனால் கொஞ்சம் டெக்கரேஷன் வீடியோஸ் எல்லாம் பார்த்தக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த மாதிரி எலக்ட்ரிக் பம்ப் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. இது வந்து கரண்ட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். எவ்வளோ பலூன்ஸ்க்கு வேணும்னாலும் நம்ம ஏர் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வேலையை ஈஸியாக பண்ணி கொடுத்துருது. ஜித்துக்குட்டியோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு நானும் தங்கச்சியும் தான் டெக்கரேட் பண்ணோம். அப்போ வாங்கின எலக்ட்ரிக் பலூன் பம்ப்பு தான் இது. 2 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஆனாலும் இது சூப்பராக ஒர்க் ஆகுது. இதோட ப்ரைஸ் வந்து நான் வாங்கும்போது 822 இருந்தது. இதோட கோட் மேலே ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். வீட்டில் ஏதாவது பார்ட்டி இல்லைன்னா சின்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்கு பலூனில் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எலக்ட்ரிக் பம்ப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 மினிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 5 பலூன் பக்கம் நம்ம பம்ப் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ஏதாவது பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதனால இந்த ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜித்துக்குட்டியை வெளியே கூட்டிகிட்டு வந்து கொஞ்ச நேரம் விளையாட வச்சு அதுக்கப்புறம் கீழே கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் போஸ்ட்லாம் கொடுக்க சொல்லி ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். இந்த கேப் வந்து செப்பரேட்டாக தான் வாங்கினது. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எப்பயுமே கேப் போட்டால் கழட்டி வீசிட்டு போயிடுவான். ஆனால் 2 நாளாக கேப் போட்டே இருந்துக்கிறான். இந்த ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. நாங்கள் வந்து ஜூடியோவில் போய் 2 ட்ரெஸ் எடுத்திருந்தோம். சரி அதில் ஒன்றாச்சு போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு ட்ரெஸ்ஸை கழட்டி விட்டுட்டு இருந்தாங்க அம்மா. ஆனால் அதை கழட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சான். எப்பயும் முதலாளாக ஹெல்ப் பண்ணுறக்கு வரது என் தங்கச்சி தான். ஆனால் அவளுக்கு ஆஃபீஸ் இருந்தனால லாகின் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருந்தா. நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான் பலூன் பம்ப் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய பலூன்ஸ் வேண்டியதில்லை, அங்கங்கே மட்டும்தான் ஸ்டிக் பண்ணுற மாதிரி யோசிச்சிருந்தோம். அதனால் ஒரு 5 மினிட்ஸ்லேயே எங்களுக்கு வேலை முடிஞ்ச மாதிரி இருந்தது. எப்படியோ ஒரு வழியாக ஜித்துக்குட்டிக்கு நெக்ஸ்ட் ட்ரெஸ் போட்டாச்சு. இந்த ட்ரெஸ் தான் நாங்கள் ஜூடியோவில் அவனுக்குன்னு எடுத்தோம். ஷர்ட் தனியாக பேண்ட் தனியாக எடுத்தோம். சூப்பராக இருந்தது குவாலிட்டி. இந்த ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டோம். சூப்பராக போஸ் கொடுத்தான். அடுத்து வந்து டெக்கரேஷன் பண்ணுற ஒர்க் தான் பெண்டிங் இருந்தது. அதை மட்டும் முடிச்சிட்டா போதும், கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் அந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஜித்துக்குட்டிக்கு பலூன்லாம் பார்த்ததுமே அவ்வளோ ஒரு சந்தோஷம். ரொம்ப நேரம் இப்படியே தான் தட்டி தட்டி விளாண்டுட்டே இருந்தான். நான் ஹஸ்பண்டு அம்மா 3 பேரும் சேர்ந்து டெக்கரேட் பண்ணனால சீக்கிரமாக வந்து வேலை முடிஞ்சிருச்சு. எல்லாமே வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பர்த்டேக்கு முக்கியமாக சாக்லேட்டே வாங்காமல் மறந்துட்டோம். அதனால நாங்கள் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சரி அம்மா நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னாங்க. வாங்கிட்டு வர்ற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. அம்மா வந்து ஜித்துக்குட்டியோட பர்த்டேக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வீடும் இங்கே ரொம்ப பக்கம் தான். கேக் எத்தனை மணிக்கு கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள், நாங்களும் வந்து விஷ் பண்ணிட்டு பையனை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னாங்க. 6 o'clock அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். கரெக்டாக அவங்களும் 6 o'clock வந்துட்டாங்க. எங்கள் வீட்டு ஓனரோட பொண்ணுங்க 2 பேர் இருக்காங்க. அவங்களையும் இன்வைட் பண்ணியிருந்தேன். ஜித்துக்குட்டிக்கு அவங்க 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேரம் விளாண்டுட்டே இருப்பான் அவங்க கூட. நெக்ஸ்ட் எங்கள் கடையில் வேலை செய்கிற தம்பியும் கூப்பிட்டுருந்தேன். நான் செஞ்ச கார் கேக் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப கிராண்டாலாம் பண்ணலை, ஒரு அளவுக்கு நீட்டாக டெக்கரேட் பண்ணியிருந்தோம். ஜித்துக்குட்டிக்கு கேக் கட் பண்ணுறதுக்கு வேறு ட்ரெஸ் போட்டாச்சு. அந்த ப்ளூ ட்ரெஸ்ஸோட பாட்டமே தான், ஆனால் டாப் மட்டும் மாற்றிருக்கோம். நைட் இருந்து கார் கேக் வேணும் வேணும் அப்படின்ட்டே இருந்தான். ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி எடுத்துருவான் அப்படிங்கிறனால லாக்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் கேக் இந்த மாதிரி டேபிளில் கொண்டு வந்து வச்சதும் செம ஹாப்பி ஆகிட்டான். கேக் மேலே வச்சிருக்க இந்த லைட் ஏரிய டாப்பர் வந்து அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ வாங்கினது. அந்த கேண்டிலும் அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வாங்கினது தான். ரெண்டுமே வந்து 3rd பர்த்டே வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 3 அப்படிங்கிற கேக் டாப்பர் மட்டும்தான் வந்து பேக் மீ அப்படிங்கிற ஷாப்லேருந்து வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து கேக் கட்டிங் தான்.
செகண்ட் பர்த்டே அப்போ கேக் வெட்டினப்போ கூட இவ்வளோ சந்தோஷமாக பார்க்கல. என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்ரீம் மட்டும் சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணுவான். ஆனால் இந்த பர்த்டேக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் ஊதி கேக் கட் பண்ணோம் அப்படிங்கிறது வரைக்கும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுலேயும் அந்த கார் கேக் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நைட்டெல்லாம் பேசிகிட்டே படுத்திருந்தான், காலையில் கார் கேக் கட் பண்ணணும் அப்படின்னு. காலையில் எந்திரிச்சதுமே ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறக்கு தான் போனான். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி காட்டிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் அவனே வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். அதனால டோர் லாக் பண்ணி வச்சுட்டேன். குழந்தைங்க பேசுகிறது கேட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஜித்துக்குட்டி வீட்டில் ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே தான் இருப்பான். எங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப என்கேஜாக வச்சுக்குவான். பொங்க வேணுமா? தங்கச்சி ஹஸ்பண்டு ஜித்துக்குட்டிக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கிஃப்டாக கொடுக்கறக்கு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவனுக்கு கார் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால பெரிய காராக வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்தளவுக்கு பெரிய கார் வாங்கினோம் அப்படின்னா இங்கே வீட்டில் வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால ஓட்டுறக்கு அவனுக்கு வசதியாக இருக்காது அப்படின்னு சொல்லி நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்டயே ஐடியா கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு கைக்கு மட்டும் அவனுக்கு கோல்டில் காப்பு மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆல்ரெடி அவன்கிட்ட 2 கைக்கும் போடுற மாதிரி காப்பு இருக்குது. அந்த 2ஐயும் போட்டுட்டு ஒன்று மட்டும் கெட்டியாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஐடியாவை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணேன். இந்த ஐடியா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால சித்தப்பா, சித்தி, அதுக்கப்புறம் பாட்டி இவங்க 3 பேரும் சேர்ந்து கிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு அமௌண்ட் மட்டும் எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் தான் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸு. நான் சின்னதாக இருக்கும்போது இருந்து இவங்களை எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட 15 இயர்ஸ்க்கு மேலே இவங்க அம்மா கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அம்மாவுக்கு வந்து இவங்க 2 பேரும் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. நிறைய விஷயத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அவங்களே தான் ஜித்துக்குட்டியை பார்த்து விஷ் பண்ணிட்டு போகிறக்காக வந்திருந்தாங்க. ரொம்ப நாளாக லைட் எரியிற மாதிரி ஆட்டோ கேட்டுட்டு இருந்தான். அவங்க அப்பா அதை வாங்கிட்டு வந்தது அவ்வளோ ஒரு சந்தோஷம். கேட்காமையே முத்தமெல்லாம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி கொடுக்க சொன்னான். அதில் செல்லு தீர்ற வரைக்கும் அந்த ஆட்டோ வச்சே தான் விளாண்டுட்டு இருந்தான். இந்த கேக் வந்து ஜித்துக்குட்டிக்குன்னு ஸ்பெஷலாக நானே செஞ்சது. இந்த கேக் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப ஈஸியாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கேக் செய்யலாம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நானே ஒரு பிகினர் தான். நிறைய கேக் மேக்கிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அதில் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. அதை வச்சு தான் வந்து நான் இந்த கார் கேக் செஞ்சேன். ரிசல்ட்டும் சூப்பராக வந்தது. அதே மாதிரி டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. உங்கள் குழந்தைங்களுக்கும் கார் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கார் தீமில் கேக் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக பர்த்டே அன்னைக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. ஜித்துக்குட்டிக்கு பிடிச்ச மாதிரியே கார் கேக் செஞ்சதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கேக்கெல்லாம் கட் பண்ணக்கப்புறம் தான் ஜித்துக்குட்டியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. இவங்க 2 பேர் கூட தான் அக்கான்னு சொல்லி ரொம்ப நேரம் விளையாடுவான். அவனுக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவனோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி கலரிங் புக்ஸு, அதுக்கப்புறம் க்ரையான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த கலரிங் புக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணி காட்டணும். அந்த க்ரையான்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டலை. நெக்ஸ்ட் டே தான் ஓப்பன் பண்ணி காட்டணும். ஒரு 1 ஹவருக்கு மேலே உட்காந்து அதிலே கலர் பண்ணிகிட்டே இருந்தான். ஜித்விக்கோட அக்கா 2 பேருக்கும் நம்ம கடையில் வேலை செய்கிற தம்பியும் அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. அவங்களுக்கும் கேக் சாக்லேட்லாம் போட்டு கொடுத்துட்டேன். எல்லாருமே விஷ் பண்ணிவிட்டு கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனாங்க. அன்றைக்கி டேவே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. ஆனால் ஒன்று மட்டும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது வந்து சிலிண்டர் தீர்ந்தது மட்டும்தான். அதையும் மேனேஜ் பண்ணி எப்படியோ நானும் ஹஸ்பண்டும் சாப்பாடு செஞ்சுட்டோம். ஆனால் இண்டக்ஷனில் மட்டும் குக் பண்ணனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா 3 மணி ஆயிடுச்சு. சிக்கன் 65லாம் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஆனால் அது நைட்டு தான் போட்டு சாப்பிட்டோம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வெறும் ஒயிட் ரைஸும் சிந்தாமணி சிக்கனும் வச்சுமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஜித்துக்குட்டியோட பர்த்டே ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. அவனுக்கு இவ்வளோ லவ் அண்ட் கேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இன்வைட் பண்ணாமையே அம்மா, தங்கச்சி ஹஸ்பண்டோட அண்ணா, அம்மாவோட 2 ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. யாரையுமே கூப்பிடுற பிளான்லேயே இல்லை. நாங்களே கேக் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சிருந்தோம். ஆனால் இவங்கெல்லாம் வந்து பர்த்டே வந்து ரொம்ப சூப்பராக முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஜித்துக்குட்டி ரொம்ப லக்கி பாய் அப்படின்னு தான் சொல்லணும். எதையுமே எதிர்பார்க்காம பியூர் ஹார்ட்ஸாக வந்து அவங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷனை ஜித்துக்குட்டிக்கு கொடுத்துட்டு போனதுக்கு அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் டே காலையில் அம்மா ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னாங்க. ஒரு 2 டேஸ் இருந்துட்டு போக சொல்லி கேட்டோம். ஆனால் அம்மா வந்து வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. ஜித்துக்குட்டிக்கு தெரிஞ்சா அழுவான் அப்படிங்கிறனால தெரியாமல் கிளம்பிட்டாங்க. தங்கச்சிக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். வீட்டில் ஒய்ஃபை கனெக்ஷனும் இருக்குது. அதனால் அவளை வந்து 2 நாள் இருந்துட்டு போக சொல்லி இருக்க வச்சுட்டேன். இந்த பர்த்டே vlog எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.